தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய நாளின் காலை வேளை தியானத்திற்காக நன்றி. ஆண்டவர் தாமே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக சமூகத்திலே காத்திருக்க நேரம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திடும் அருள் தாரும். கரங்களை தாழ்த்துகிறோம், வழிநடத்தும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையிலே 46வது பாடல், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல என்றும் நாமும் அன்பாய் தூதி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வினையோடு பாடி தாலை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கூறு தோலை ஞாயிற்றில் நம் கோரு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிற்றில் நம் கோரு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பானவர்களே, நாம் நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். வாழ்வும் வளமும் அருளுகிற ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவர் இயேசுவே, எங்களுக்கு தந்த இன்னும் ஒரு புதிய நாள் காலை வேளை அமைதியான சூழல்ல சமூகத்திலே காத்திருக்கிற தியான நேரம், ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசையா, நீர் எங்களும் பிள்ளைகளாக ஏற்று வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, எங்களையும் ஒரு மகனாக மகளாக தாங்கி வழிநடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் எங்களையும் கரங்களில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும்.
இயேசுவின் வழியை பற்றி வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடங்கி 40ஆம் வசனம் முடிய எடுத்தவர்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:36 தொடங்கி 40 முடிய. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு அன்பான சேவைக்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ லவ்விங் சர்வீஸ். சேவை, அந்த சேவையிலும் ஒரு அன்பு, உதவி செய்வதில் முகம் கோணாமல் மன மகிழ்வோடு செய்கிற சேவை, அது அன்பான சேவை. இந்த அன்பான சேவை செய்ய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பான சேவை செய்வதற்காக ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். இந்த லெந்து காலங்களிலே நாம் சிந்திக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் குருத்தோலை பவனி, குருத்தோலை ஞாயிறு என்று இந்த நாளிலே கடைபிடித்து ஆண்டவரை போற்றுகிறார்கள். அதுல நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய அன்பான சேவைகளை, அவர் மக்களோடு இருந்து வாழ்ந்த, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, மக்களுக்கான பணிகளை நினைத்து மக்கள் மனம் மகிழ்ந்து ஓசன்னா 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 என்று போற்றி பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நான் செய்ததை நீங்கள் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு தமது சீடர்களை அழைத்து அவர்கள் காலடிகளை கழுவி, பாதங்களை கழுவி, நான் என்ன செய்கிறோன் அதை நீங்கள் செய்யுங்கள். நான் எஜமானன் என்று சொல்லுகிறீர்களே, தலைவர் என்று சொல்லுகிறீர்களே, ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, நான் செய்கிற இப்பணியை நீங்கள் தொடருங்கள். சர்வன்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய பணியாளராக அவர் செய்த இந்த சேவையை நீங்கள் தொடருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்திற்கு அடிப்படையானது. அதுவே அன்பின் சேவையானது. இந்த பணியை செய்தவர் தபித்தாள். அந்த பகுதியை தான் நாம் படிக்கிறோம். அங்கே தபித்தாள் என்பது அரமேய வார்த்தை, தொற்கால் என்பது கிரேக்க வார்த்தை. இதற்கு பெண்மான் என்று தமிழ் அர்த்தம். இங்கு என்ன நடக்கிறது?
தபித்தாள் என்பவர் ஏழை எளிய மக்களோடு இணைந்து வாழ்ந்து அவர்களுக்கான உதவிகளை, தான தர்மங்களை செய்து ஆண்டவரின் பணியை மகிழ்ச்சியோடு அன்பான சேவை என அவர் செய்து வந்ததை நாம் அந்த பகுதியில பார்க்கிறோம். 36ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இந்த வேளையில சிந்திக்க வேண்டியது, ஆண்டவர் இயேசுவுக்கு ஆண் சீடர்கள், பெண் சீஷிகளும் அநேகர் இருந்தார்கள். அதுல ஒருவர் தபித்தாள். இவர் எளிய மக்களோடு தன்னை இணைத்து வாழ்ந்து அவர்களுக்கான தர்மங்களை, அவங்களுக்கான உதவிகளை மனதார செய்கிறார். இது ஒரு ஆண்டவரின் சேவை, அன்பின் சேவை என்பதை அறிந்து அதை அப்படியே மனமகிழ்வோடு செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பேதுரு இந்த தபித்தால் இருக்கிற யோப்பா பட்டணத்திற்கு அருகாமையில வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த மக்கள், தபித்தா வியாதிப்பட்டு இறந்து போனால் எப்படியும் நாம் பேதுருவை அழைக்க வேண்டும் என்று அவங்க அனுப்பி விடுறாங்க ஆளுங்களை. போயிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. பேதுரு அப்பொழுது வருகிறார். 39ஆம் வசனத்துல பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். அந்த நாட்களிலே விதவைகள் மிகவும் சமூகத்தினால ஒதுக்கப்பட்டவர்களாக, அவர்களுக்கான எந்த தேவைகளும் அதிகமாக சந்திக்கப்படாத நிலைமையில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை கண்டு தபித்தால் அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவங்களுக்கான சேவை அன்பான சேவையாக செய்கிறார். அவர் இறந்த போது இந்த விதவைகள் எல்லாம் ஒன்று கூடி பேதுருவை அழைத்து வர சொல்லி பேதுருகிட்ட போய் சொல்றாங்க, ஐயா, தபித்தா எங்களோடு இருக்கும் பொழுது செய்த இந்த வேலையை பாருங்க, அவங்க எங்களுக்கு செய்த உதவிகளை பாருங்க, எங்களுக்கு அவங்க தைத்து கொடுத்த ஆடைகள் அங்கிகளை பாருங்க என்று சொல்லி அழுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தபித்தால் இந்த எளிமையான மக்களுக்கான உணவு முதற்கொண்டு ஆடைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்து தனது அந்த ஆண்டவருடைய பணியை நேர்த்தியாக செய்து வந்ததுனால இறந்து போனதை எண்ணி அவர்கள் அழுகிறார்கள். வேதனையோடு பேதுருவிடத்துல விஷயங்களை சொல்றாங்க. நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இருக்கும் போதும் ஒருவேளை இல்லாத போதும் கர்த்தருடைய அழைப்பு இருக்குமானால் இறந்த பிறகும் கூட மக்கள் சிந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய நபர்களாக இருக்க வேண்டும். இதை தபித்தாளுடைய வாழ்க்கையில நாம் கண்ணார பார்க்கிறோம். பேதுருவிடத்துல சொல்றாங்க, ஐயா, இருக்கும்போது எங்களோடு அவங்க செய்த உதவிகள், தான தர்மங்கள் ஏராளம். அவங்க எங்களுக்காக இந்த சமூகம், ரோமை சமூகம், இந்த யூத சமூகம் விதவைகள் என்றாலே ஒதுக்கி வைத்திருந்தது. எங்களை விசாரிக்கவோ எங்கள் தேவைகளை சந்திக்கவோ ஆளில்லாத சூழல் ஐயா. எங்களுக்கு இவள் இந்த அம்மா தபித்தா எல்லா நிலையிலும் உதவியா இருந்தாங்க, செய்தாங்க. ஆனா இறந்து போயிருக்காங்க என்று சொல்லுகிற பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவர் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறார். பிரேதத்தின் புறமாய் திரும்பி 40ஆம் வசனத்துல தபித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பேதுரு ஜெபிக்கிறார். ஜெபித்து தபித்தால் எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்து போன தபித்தால் உயிரோடு எழுந்திருக்கிறார். எழுந்த பிறகு அந்த சகோதரிடத்துல கொண்டு போய் அவரை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் இந்த வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரின் பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய அறைக்கூவல் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு என்கிற ஆண்டவரின் அழைப்பு
அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நமது இந்த தபசு நாட்களிலே நம் வாழ்வை ஒரு விசை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அழைப்பது இந்த அன்பின் சேவையை செய்யவே, இந்த ஆண்டவரின் பணியை செய்யவே, இந்த ஆண்டவரின் சீடர்களாக வாழவே. அதற்காக தான் நம்மை அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். நம்மால் இயன்றதை பிறரோடு பகிர்ந்து, நம்மால் இயன்ற பணியை அர்ப்பணிப்போடு செய்ய நம்மை இந்த வேளையில ஒப்புக் கொடுப்போம். அல்பேனியாவிலே பிறந்த அன்னை தெரேசா 1910 ஆண்டிலே பிறந்தவர்கள் தமது 18ஆம் வயதிலே தன்னை ஆண்டவரின் அன்பின் பணிக்காக, அருட்பணிக்காக அர்ப்பணிக்கிறார். நமக்கு மதர் தெரேசாவை பற்றி தெரியும். அவங்க முதலில் 1950ஆம் ஆண்டு கொல்கத்தாவிலே வந்து பிறர் அன்பின் பணியாளர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பை நிறுவி அங்கிருக்கிற எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், சிறு பிள்ளைகள் என்று கண்டறிந்து அந்த சேரிட்டி வழியாக அந்த மக்களுக்கான பசியை போக்கி, நோயை நீக்கி, அங்கே ஆதரவின்றி தவிக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த அருட்பணியை செய்கிறார். 1955 அனாதை இல்லங்கள் அமைத்து அங்க சிறு பிள்ளைகளுக்கான சேவை, அதாவது அவங்களுக்கு தங்கும் இடம், உணவு, கல்வி இவற்றையெல்லாம் அங்கே வைத்து சிசு பவன் என்ற அமைப்பாக அதை உருவாக்கி அங்கிருக்கிற ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்கிறார். 1957ஆம் ஆண்டு தொழுநோயாளர்கள் லெப்ரசி சென்டர் அதை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுத்தார். இப்படி பல நிலையில நமக்கு அன்னை தெரேசா பத்தி தெரியும். தமக்கான வாழ்நாள் முழுவதும் அவர் எளிய மக்களோடு, நோயுற்றோரோடு, அனாதைகளோடு, சிறு பிள்ளைகளோடு, விதவைகளோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் ஆண்டவரின் பணி செய்தார். தினந்தோறும் காலையில எழுந்து இந்த மக்களுக்கான பணி செய்ய தேவையான பொருளாதாரத்துக்கு தினமும் யாசகம் கேட்டு செல்வாராம். காலையிலே எழுந்து தெருல, வீதியிலே எல்லாரிடத்திலும் யாசகம் கேட்டு இந்த மக்களுக்கான பணி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. 45 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில இந்த அன்பின் சேவையை செய்தவர்தான் அன்னை தெரேசா. அவர் 1997 இறந்த பொழுது உலகமே அசந்து போனது, அல்லது உலகமே அதிர்ந்து போனது. இப்படிப்பட்ட ஆண்டவரின் அடியவரை இழந்து விட்டோமே என்று அநேகர் பேசும்படியாக அவர் வாழ்க்கை அமைந்தது. காரணம், ஆண்டவர் இயேசுவின் அன்பை, ஆண்டவர் இயேசுவின் அருட்பணியை அர்ப்பணிப்போடு ஏற்று செய்தவர். நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்கள்ல நம் கண்முன் மதர் தெரேசா அந்த நாட்களிலே யூத சமூகத்தில் தபித்தார். இவருடைய அன்பின் சேவையை நாம் கண்முன் நிறுத்துவோம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரின் பணியிலே என்னால் இயன்றதை செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், அவர் அழைக்கிற அந்த அழைப்பை ஏற்கிறேன், இந்த அறைகூவலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார். இந்த காலங்களும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின் காலம். இந்த காலத்துல நம்மால் இயன்ற மட்டும் ஆண்டவரின் பணிக்கென்று நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக திருப்பணி செய்வோம். ஆண்டவரின் பணியை அன்பின் பணியாக ஏற்போம், அவருக்கென்று செய்வோம், சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை
சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 348 பழைய புத்தகத்துல நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா. இப்பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்த நாவி ஈந்தீரே. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்த நாவி ஈந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின் ஆவியாய் நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த அசுத்தன் நானே சுத்தாவி கொண்டென்னையே. மெத்த அசுத்தன் நானே சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தரே நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவோம். ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவோம். ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேட பணியாற்றவோம் நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர. பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர. பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. அன்பானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, ஆண்டவர் இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஏசையா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட இத்தியானத்திலே இணைந்திருக்கிற உமது மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, நீர் காட்டிய பாதை அன்பின் பாதை, நீர் செய்த சேவை அளவிட முடியாத அன்பின் சேவை.
ஒருவன் எனக்கு சீடனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவரே, நீர் காண்பித்திருக்கிற பாதையிலே நீர் செய்த சேவையை எங்களால் இயன்ற மட்டும் இம்மண்ணிலே செய்திட எங்களுக்கு அருள் தாரும், ஆற்றல் தந்து வழிநடத்தும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். அன்றைக்கு தபித்தால் எளிய மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு விதவைகளோடு ஆதரவற்ற நிலையில் இருக்கிற அந்த பெண்களோடு தான தர்மங்களை, அவர்களுக்கான உதவிகளை செய்து உன் பணியை நிறைவேற்றினாரே, நன்றி செலுத்துகிறாய் ஐயா. அவர் மரித்தாலும் உயிர் பெற செய்த ஆண்டவர், எங்களை அழைக்கிற அழைப்பை நாங்களும் உணர்ந்து அர்ப்பணிக்கவும் அருள்தார். எங்கள் காலங்களிலே மதர் தெரேசாவை நினைத்து பார்க்கிறோம். உலகமே வியந்து பார்க்கிறது. அவருடைய அன்பின் சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உமது பாதச்சுவடுகளை பின்பற்றினவர்களாக இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற உம் பிள்ளைகளாக நாங்கள் உம் பணியை செய்ய நீரே பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நேரத்திலும் கூட உமது மக்களாக தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய குறைவுகளுக்காக, தங்களுடைய கஷ்டங்களுக்காக, தங்களுடைய வேதனையான ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கும் ஐயா. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியும் என்ன கஷ்டம், என்ன ஜெப குறிப்பு, என்ன வேதனை என்பது உமக்கு தெரியும் ஐயா. நீர் மனம் இறங்கும். அந்த மக்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்தியும், அந்த ஜெபத்துக்கான பதில் கொடுத்து மக்களை ஆசீர்வதியும். உன் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உலக நாடுகள்ல இருக்கிற இந்த போர்ச்சூழல் மாறி போகட்டும் ஐயா, மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அமைதி உண்டாகட்டும். சமாதான காரணர் நீங்க இடைப்படுங்க ஐயா. அதிபதிகளை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அதிகாரங்களை தருகிறவர் நீர் மாத்திரமே. நீரே ராஜாதி ராஜா, நீரே சமாதான பிரபு. நீர் இடைப்படும், சமாதானத்தை உண்டு பண்ணும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். எஸ்ஐயா, இந்த வேளையில கூட இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே கரத்தினால தொட்டு ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உன் மக்களோடு தங்கிரும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். அனைத்தையும் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.